பாருங்கப்போ சந்தை சமநிலை மாற்றம். இப்போ கேள்வி நிரம்பல் மாற்றம் அடையும் போது அதுக்கேற்ப சந்தை சமநிலை மாற்றம் அடையும். பேசிக்கா நான் உங்களுக்கு ஒன்று ரெண்டு வரைபடம் கீழே காட்டுறேன். இப்போ ஒரு சந்தை சமநிலை மாற்றம் என்றால் இப்போ பெரும்பாலும் சந்தையின் கேள்வி சந்தையின் நிரம்பல் கேள்வி நிரம்பல்ல மாற்ற வரைக்கப்பட நிச்சயமா அந்த சந்தை சமநிலையில மாற்ற வரும். கேள்வி நிரம்பல் மாற்றி நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோமே, கேள்வி அதிகரிப்பு கேள்வி குறைவு. விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் சாதக பாதக மாற்றத்தின் போதுதான் கேள்வியோ நிரம்பலோ மாற்றம் அடையும். இப்போ சந்தை சமநிலை மாற்றத்தின் போது வாங்க வடிவா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு வரைபடம் காட்டுறேன். ஒண்ணு விலை, ஒண்ணு தொகை. இப்போ இது கேள்விக்கோடு நிரம்பல் கோடுகள் வளமையா கேள்வி விதிக்கமைய கேள்விக்கோடு நிரம்பல் விதிக்கம் நிரம்பல் கோடு. வடிவனை கொடுக்கணும். இப்ப இங்க தொடர்புகளை சரியா புரிஞ்சுக்கணும். இப்ப நாம இங்க கீழே இருக்க தொடர்பு விலைக்கும் நிரம்பல் தொகைக்கும் இடையில நேர்கணிய தொடர்பு, விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில எதிர்கணிய தொடர்பு. இதுக்கு அமைதான் கோடுகள் கீழே இருக்கும். விலைக்கும் நிரம்பல் தொகைக்கு நேர்கணிய தொடர்பு தான் நிரம்பல் விதி. விலைக்கும் கேள்வி தொகைக்கு எதிர்கணிய தொடர்பு தான் கேள்வி விதி. இது தனி சாப்டர், ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்ப நாம பார்க்க போறது சந்தை சமநிலை மாற்றம். இப்போ இந்த பொருளுக்கான கேள்வி மாற்றம் அடைந்து வச்சுக்கொள்ளுங்க. கேள்வி மாற்றம் அடைஞ்சா கேள்விக்கோடு வலப்புறமோ இடப்புறமோ நகரும். வலப்புறமோ இடப்புறமோ நகரும். எப்போ கேள்வி மாற்றம் அடையும்? கேள்வியை பாதிக்கின்ற ஏனைய காரணிகள்ல சாதக பாதக மாற்றம் வந்தா, பதிலீட்டு பொருண்ட விலை, நிரப்பு பொருண்ட விலை, நுகர்வோன் வருமானம், நுகர்வோன் சுவை, எதிர்பார்க்கை, அரசு நடவடிக்கை, அதுகள் தரப்படும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமா, கேள்வி அதிகரிக்குது. கேள்வி அதிகரிச்சா அப்ப டி எனும் கோடு D1 வலப்புற நகர்ந்தா பாருங்க வடிவாளிச்சு. அப்ப டி எனும் கோடு D1 வலப்புற நகர்ந்தா கேள்வி அதிகரிக்கும். எப்ப கேள்வி அதிகரிக்கும்? பதிலீட்டு பொருள விலை அதிகரிக்கும் போது, நிரப்பு பொருள விலை குறையும் போது, நுகர்வோர் வருமானம் அதிகரிக்க, நுகர்வோர் சுவை அதிகரிக்க, என்ன பண்ணு அதெல்லாம் அரசாங்கம் நுகர்வோருக்கு மாற்றல்கள் அதிகரிக்க. அவ கேள்வி அதிகரிச்சா கேள்விக்கோடு டி இருந்து D1 வலப்புற நகரும். வடிவாக்கண அதன் போது ஆரம்ப சமநிலை. இப்ப இதுதான் புதிய சமநிலை E1. இப்ப நிரம்பல்ல இங்க மாற்றம் கிடையாது. நிரம்பல்ல மாற்றம் இல்லை. அப்ப இங்க பாருங்க, சமநிலை விலை P இருந்து P1 அதிகரிக்குது, சமநிலை தொகையும் Q-லிருந்து Q1 அதிகரிக்குது. இது E1. அப்ப இங்க என்ன நடக்குது? உண்மையிலே இங்க வடிவாய் வச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். கேள்வி அதிகரிக்க சமநிலை விலை கூடுதுன்னா கேள்விக்கும் விலைக்கும் இடையில என்ன தொடர்பு? நேர்கணிய தொடர்பு. விலைக்கும் கேள்வி தொகைக்கு எதிர் தொடர்பு, அது கேள்வி விதி. இது மாறி படிக்கிறோம். இது சந்தை சமநிலை மாற்றம். கேள்விக்கும் விலைக்கும் நேர்கணிய தொடர்பு. ஒரு பொருள கேள்வி அதிகரிக்குதுன்னா நிரம்பல் மாறல, சப்ளை அதே அளவுதான், டிமாண்ட் கூடுதுன்னா அப்படி அந்த பொருளோட விலை கூடுதான். அதான் நாங்க தேர்ச்சியில படிச்சோம். மொத்த நிரம்பல் மாறாதிருக்க மொத்த கேள்வி அதிகரிப்பதன் ஊடாக மொத்த கேள்வியின் மிகை காரணமாக எதிர்பாராத விதமாக கையிருப்பு தட்டுப்பாடு தோன்றி விலைமட்டம் கூடும். அதான் கேள்வி தூண்டல் பணவீக்கம் என்று தேர்ச்சியில படிச்சோம். அதான் இங்க நோமலை பாக்குறோம். நிரம்பல் அதே அளவுதான், கேள்வி அதிகரிச்ச பொருள் விலை கூடுது. இப்ப விலை கூடக்கூடாது என்றா அந்த நிரம்பல் கேள்வி கூண்டதுக்கு ஈக்குவலா நிரம்பல் கூடி. அப்ப இப்படி நிரம்பல் கோடு எப்படி நிரம்பல் கோடு. அப்ப நிரம்பல் கோடு இப்படி வந்திருந்தா அப்ப இங்க ரெண்டு சந்திக்கும். அப்ப அதே விலை தான் இருக்கும். அந்த விலையில மாற்றம் வரும். இதெல்லாம் பேசிக்கான தியரிகள். கேள்விக்கும் விலைக்கும் இடையில நேர்கணிய தொடர்பு. இங்க இன்னொரு விஷயம் நடந்திருக்கு, மறைமுகமா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. பாருங்க, கேள்வியானது D-லிருந்து D1 அதிகரிக்க சந்தை மீண்டும் சமநிலை அடையுது. சந்தை மீண்டும் சமநிலை அடையுதுன்னு அதன் அர்த்தம் இப்படிதான் வருவது கதை. அப்ப ஏதோ ஒரு காரணத்தினால பொருளுக்கான கேள்வியானது D-லிருந்து D1 அதிகரிக்க
கேள்வி வலை வலப்புற நகர்ந்து பிள்ளை. அப்ப அங்க சந்தையில சமநிலை விலை கூடுதான். இந்த சமநிலை விலை கூட சமநிலை தொகை கூடுதுன்னா அதுக்கு அர்த்தம் உற்பத்தியாளன் தன்னுடைய உற்பத்தி அளவை அதிகரிப்பான். ஏன் இப்ப விலை கூடிருச்சு, விலை கூடிருச்சுன்னா நிரம்பல் தொகை கூட்டுவாங்க தானே. அப்ப விலை P-லிருந்து P1 அதிகரிக்க, இந்த நிரம்பல் தொகை Q-லிருந்து Q1 அதிகரிக்க, கோட்டின் வழியை பாருங்க, E என்ற புள்ளியிலிருந்து E1 புள்ளி ஞாபகம் மேல் நோக்கி நகர, அங்க உண்மையிலே மறைமுகமா என்ன நடக்குதுன்னா நிரம்பல் நீட்டமுனை ஏற்படும். நிரம்பல் நீட்டமுனை. அவ என்ன அதிகரிக்கும் போது, கேள்வி அதிகரிக்கும் போது அந்த சந்தையில மறைமுகமா ஒரு தாக்கம் இருக்கு, நிரம்பல் நீட்டம் உருவாகும். அப்புறம் வினா கேட்கலாம், கேள்வி அதிகரிப்பின் ஊடாக நிரம்பல் நீட்டம் ஏற்படுகிறது விளக்குக. தவறுகளை அதுதான் பேசியிருக்கேன். அப்ப பொருள விலையா கேள்வியானது D-லிருந்து D1 அதிகரிக்க, அப்போ சந்தை விலையானது P-லிருந்து P1 அதிகரிக்கும். அப்போ தொகை Q-லிருந்து Q1 கூடுதுன்னா உண்மையில இது கூடுது நிரம்பல் தொகை. இது நிரம்பல் தொகை தான் கூடுது. அப்ப நிரம்பல் தொகை கூட நிரம்பல் E என்னும் புள்ளி E1 நோக்கி மேல் நோக்கி அசைதண்டா அது நிரம்பல் நீட்டம் எடுத்து, நிரம்பல் நீட்டம் எடுத்து. இது ஒரு டிஎல். ஓகே, நான் இது முன்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, முன்ன நம்ம தனித்தனியா படிச்சோம். இப்ப அது சேர்த்து ஒரே வரைபட காட்டும். அப்ப கேள்வி அதிகரிப்பானது நிரம்பல் நீட்டத்தை உண்டு பண்ணும். அந்த கதை இது. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா நீங்க கேட்கலாம். சரி, இப்ப நான் இன்னொரு கேள்வி காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப இங்க நிரம்பல் மட்டும் மாறுதுன்னு நினைப்பாங்க. நிரம்பல் மட்டும்தான் மாறும், கேள்வி மாற்றம் இல்லை, நிரம்பல் மாறும். அப்ப விலத்தொகை பிள்ளை. சரி, அப்ப கேள்வி கோடு மேலிருந்து கீழ் நோக்கி, நிரம்பல் கோடு கீழிருந்து மேல் நோக்கி. இங்க பாருங்க, போவோம். இது ஆரம்ப சமநிலை E, சமநிலை விலை P, பரவாயில்லை. இப்ப பாருங்க, நிரம்பல் அதிகரிக்குது, நிரம்பல் அதிகரிக்கும். அப்ப நிரம்பல் அதிகரிச்சா நிரம்பல் கோடு வலப்புற நகருமே. அப்ப நிரம்பலை பாதிக்கின்ற ஏனைய காரணிகள் சாதகமாக என்ன, பதிலீட்டு உற்பத்தி பொருள விலை குறையும், உள்ளீடுகள விலை உற்பத்தி செலவு குறையும், தொழில்நுட்பம் சாதகமா மாறும், உற்பத்தியாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும், அரசாங்க உற்பத்தியாளருக்கு மானியம் கொடுக்கணும், வரிகளை குறைக்கணும். அவர் நிரம்பல் அதிகரிக்குது S-லிருந்து S1 ஆகுது. அப்ப S-லிருந்து S1 ஆக நிரம்பல் அதிகரிக்குது பிள்ளை. அப்ப நிரம்பல் S-லிருந்து S1 ஆக அதிகரிக்க நடக்கிற விஷயம் வழியா பண்ணிக்கோ. அப்ப இங்க சந்திக்குது பிள்ளைத்தான் E1 புதிய சமநிலை புள்ளி. இப்ப விலை என்ன செய்யுது, குறையுது. P1 குறைய, தொகை என்ன செய்யுது, அதிகரிக்குது Q1. அப்ப இங்க உண்மையில நடக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா நிரம்பல் அதிகரிக்க விலை குறையுது. அப்ப நிரம்பலுக்கும் விலைக்கும் இடையே தொடர்பு. இது விலைக்கும் நிரம்பல் தொகைக்கும் இல்ல, நிரம்பலுக்கும் விலைக்கும் உள்ள தொடர்பு. நீங்க பிராக்டிகலா திங்க் பண்ணி பாருங்க. சந்தையில அதிகமான பொருள் நிரம்பிடுச்சு. அப்ப உற்பத்தியாளன் பொருளை வித்தாகணும்னா வேற வழியில விலை என்ன செய்வான், குறைப்பான். விலையை குறைக்கதான் அங்க வாங்குறவன் புதுசா வாங்க வருவோம். அப்ப இங்க நடக்க போறது அதுதான் பாருங்க. அப்ப இங்க நடக்க போறது அதுதான். அவன் நிரம்பல் S-லிருந்து S1 வலப்புற நகர, விலை P-லிருந்து P1 குறைய, அப்ப தொகை Q-லிருந்து Q1 கொடுத்து அது கேள்வி தொகை கொடுக்குறது. சமநிலை தொகை கூடுறதுதான் கேள்வி தொகை கூடுது. அப்ப கேள்வி தொகை கூட கேள்வி கோட்டின் வழியே E என்னும் புள்ளி E1 மேல் நோக்கியா கீழ் நோக்கியா செய்துனா, அப்ப இங்க உண்மையில நடப்பது கேள்வி நீட்டம். எண்ணத்தின் போது நிரம்பல் அதிகரிப்பின் போது கேள்வி நீட்டம் ஏற்படும். திருப்பி ஒரு கதைய. அப்ப நிரம்பல் S-லிருந்து S1 அதிகரிக்க, சமநிலை விலை P-லிருந்து P1 குறைவடைஞ்சு, சமநிலை தொகை Q-லிருந்து Q1 கூடுதா. உண்மையிலே சமநிலை தொகை கூடுதல் என்பது கேள்வி தொகை கூடுது. ஏன் விலை என்ன செய்யுது, குறைஞ்சா கேள்வி தொகை கூடி, அப்பதான் சந்தை மீண்டும் சமநிலை அடையும். ஒரு பக்கம் நிரம்பல் கூடிருச்சு, அப்ப அதுக்கேற்ப கேள்வியும் கூடினதுன்னு சந்தை மீண்டும் சமநிலை அடையும். அதுதான் இங்க நடந்தது. அப்ப கேள்வி கோட்டின் வழியே E என்னும் புள்ளி E1 கீழ் நோக்கி நகருதுன்னா அப்ப அது உண்மையிலே கேள்வி நீட்டம். அப்ப சிம்பிள் தியரி தான். முதல் சொன்ன ரெண்டு கதை திருப்பி சொல்றேன். கேள்வி அதிகரிப்பின் ஊடாக
நிரம்பல் நீட்டம் ஏற்படும். போட்டு வச்சுக்கொடுங்க. அதே மாதிரி நிரம்பல் அதிகரிப்பினூடாக கேள்வி நீட்டம் ஏற்படும். ஓகே, இதை மற்ற செயல் யோசிச்சு பாருங்க. மற்ற செயல் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ கேள்வி குறைவினூடாக நிரம்பல் ஒடுக்கம் ஏற்படும். நிரம்பல் குறைவினூடாக கேள்வி ஒடுக்கம் ஏற்படும். கேள்வி அதிகரிப்பினூடாக நிரம்பல் நீட்டம் ஏற்படும். நிரம்பல் அதிகரிப்பினூடாக கேள்வி நீட்டம் ஏற்படும். ஓகே, நிரம்பல் அதிகரிப்புல கேள்வி நீட்டத்தை உண்டு பண்ணுமா, கேள்வி நீட்டத்தை உண்டு பண்ணும். சரி, இதே மாதிரி பிள்ளைகள் ரெண்டும் மாற்றம் அடைஞ்சா அந்த மாதிரியான விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நம்ம டியூட்ல நிறைய வரைபடங்கள் கீழே இருக்கும். இதுக்கான வரைபடங்கள் நிறைய கீழே இருக்கும். அதோட நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு டியூட்ல இருக்குது. சரிங்களா? இப்ப நீங்க நீ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வரைபடங்கள் தேடி பாருங்க. நிரம்பல் மாறாதிருக்க இப்ப கேள்வி அதிகரிப்பு, கேள்வி குறைவு. அது கேள்வி மாறாதிருக்க நிரம்பல் அதிகரிப்பு, நிரம்பல் குறைவு. கேள்வி நிரம்பல் ரெண்டுமே அதிகரிப்பு, கேள்வி நிரம்பல் ரெண்டுமே குறைவு. அதெல்லாம் தனித்தனி வரைபடங்கள் தேடி பாருங்க. இலகோ உங்களுக்கு அந்த ஆன்சர்கள் எடுத்துக்கலாம். ஓகே, சரி. அப்ப நம்ம இப்ப அந்த வினாக்களுக்கு போமே. வாங்க இப்ப 52வது வினா பார்ப்பாங்க. 52வது வினா, பிள்ளை 52வது வினா. பொருளொன்றுக்கான கேள்வி அதிகரிக்கும் அதே அளவினால் அப்பொருளுக்கான நிரம்பலும் அதிகரிப்பின் சந்தை சமநிலை மீது எத்தகைய தாக்கம் ஏற்படும் என்பதை வரைபட உதவிகள் விளக்கு. கேள்வி அதிகரிக்கின்ற அதே அளவால நிரம்பலும் அதிகரிக்குதுன்னா, இப்ப சந்தையில கேள்வி 500 அலகுகள் அதிகரிக்குதுன்னா அதுக்கு ஈக்குவலா நிரம்பலும் 500 அலகு அதிகரிக்குது. அப்ப நேரடியா உங்களுக்கு ஒரு பதில் சொல்லிடலாம். கேள்வியும் நிரம்பலும் சம அளவுல அதிகரிச்சா அப்ப அங்க உண்மையிலே சமநிலை விலையில் என்ன வராது, மாற்றம் ஒண்ணு வராதுன்னு சொல்லி நேரடியா பதில் ஒண்ணு உங்களுக்கு கொடுத்தாங்க. சமநிலை கூட ஏன்னா ரெண்டுமே கூடிடுச்சு. சரி, ஓகே. அப்ப நீங்க அதற்கு கிரி பாருங்க இருக்கா. இப்போ ரெண்டு அச்சுகள் எடுத்துக்கொள்ளணும். நிலைக்குத்தச்சு விலை, கிடையச்சு தொகை. இந்த விலை தொகை அலைகள் போடுங்க. விலை ரூபாய் அட்டை போடுங்க. ரூபால அப்படி இப்ப விலை ரூபால தொகை அலைகள். அப்போ கேள்விக்கோடு மேலிருந்து கீழ் நோக்கி கேள்விக்கோடு பிள்ளை கொஞ்சம் வலப்புற நகரத்தை இடம் விட்டுருங்க. அப்ப கேள்விக்கோடு மேலிருந்து கீழ் நோக்கி டி, நிரம்பல் கோடு கீழிருந்து மேல் நோக்கி எஸ். அப்போ ரெண்டு கோடுகளும் சந்திக்கிற புள்ளி சமநிலை புள்ளி இ, சமநிலை விலை பிரைஸ் பி, சமநிலை தொகை கியூ குவான்டிட்டி. அப்ப இதெல்லாம் நீங்க போட்டுக்கொள்ளுங்க. அப்ப சமநிலை விலை, சமநிலை தொகை இதெல்லாம் போட்டுக்கொள்ளுங்க. சரி, இப்ப சரியா செய்ய பிள்ளை. இப்ப கேள்வி அதிகரிக்கும் அதே அளவினால் நிரம்பலும் அதிகரிச்சா சந்தை சமநிலைக்கு யாது நிகழும்.
அப்ப நீங்க இதை நகர்த்துறத ரூலரின் ஊடாக ரூலரின் அளவை வச்சு கூட நகர்த்துங்க. அப்ப பிள்ளை வரா. இது நகர்த்துற அதே அளவு தான் இதை நகர்த்துறது. அப்ப கேள்வி அதிகரிக்கிறது டி இருந்து D1 ஆக. அப்ப நான் கேள்வி அதிகரிச்சிட்டோம் டி இருந்து D1 ஆக. இதே அளவு தான் நிரம்பல் அதிகரிச்சா. அப்ப நிரம்பல் அதிகரிச்சா கோடு வலப்புறம். அப்ப இதுக்கு ஈக்குவலான அளவு இங்க எடுத்துட்டு கீழே எப்படி கோடு, இதுக்கு ஈக்குவலான அளவு இங்க எடுத்துட்டு கீழே. அப்ப கேள்வி அதிகரிக்கும் அதே அளவினால் நிரம்பல் அதிகரிச்சா நிரம்பல் கோடு வலப்புறம் நகர்ப்புற வலது கை சைட். அப்ப அதே அளவு அப்ப எப்படி நகர்த்து S1 நகர்ப்பு. அப்ப நிரம்பல் அதிகரிப்பு அம்புக்குறி காட்டுறீங்க, கோடு நகர்ந்து அம்புக்குறி காட்டுறீங்க. கேள்வி அதிகரிக்க டி எனும் கோடு D1 வலப்புற நகரும், நிரம்பல் அதிகரிக்க S எனும் கோடு S1 வலப்புற நகரும். இப்ப மீண்டும் சந்தை சமநிலை அடையும் இந்த D1 கோடும் S1 கோடும் சந்திக்கிற புள்ளிகள். அப்ப D1 கோடும் S1 கோடும் சந்திக்கிற புள்ளிகளை E1 என்று போடுங்க, புதிய சமநிலை புள்ளி. அதை இணைச்சிங்கன்னா பாருங்க அதே விலைதான். அப்ப விலையில என்ன இல்லை, மாற்றம் இல்லை. ஆனா சமநிலை தொகை Q இருந்து Q1 அதிகரிக்கும். இவ்வளவுதான் விஷயம். இப்ப வரைபடம் கேட்டு இப்ப விளக்க சொல்லணும் நீங்க சரியா. பாருங்க போ. அப்ப கேள்வியானது டி இருந்து D1 ஆக அதிகரிக்கும் அதே அளவினால் நிரம்பலானது S இருந்து S1 ஆக அதிகரிக்கும் போது அங்க சமநிலை விலையானது மாற்றமின்றி அதே விலையாக இருக்கு. சமநிலை விலையில மாற்றம் இல்லை, நோ சேஞ்ச். ஆனா சமநிலை தொகையானது Q இருந்து Q1 ஆக அதிகரிக்கும். அப்ப இதை நீங்க ஒரு விளக்கமா எழுதணுமா? அப்போ வரைபடம் கீரியாச்சு, வரைபடம் கீரி அதுக்கான விளக்கத்தை இருக்கா எழுதி கொடுக்கும். அப்ப எழுதி ஒரு குயிக் எழுதுங்க. போ கேள்வியானது 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 D இலிருந்து D1 ஆக அதிகரிக்கும். கேள்வியானது D இலிருந்து D1 ஆக அதிகரிக்கும். அதே அளவினால் பொருளின் நிரம்பலானதும் S இலிருந்து S1 ஆக அதிகரிக்கின்றது. இதனால் சந்தை சமநிலை விலையானது மாற்றமின்றி P ஆகவே காணப்பட சமநிலை தொகையானது Q இலிருந்து Q1 ஆக அதிகரிக்கின்றது. சமநிலை தொகையானது Q இலிருந்து Q1 ஆக அதிகரிக்கின்றது. சரி, ஓகே. இவ்வளவுதான் விஷயம். இப்ப ஒரு வினா கேட்டா அதுக்கான வரைபடம் கீறி அதுக்கான தெளிவான விளக்கத்தை எழுதிக்கிறேன். அடுத்து 53வது வினா. வினாளுக்கு 53 வாங்க. வாகனங்களுக்கான சந்தையில்
வாகனங்களுக்கான சந்தையில் வாகனங்களுக்கான நிரம்பல் குறைவடைந்த போதிலும் வாகனங்களுக்கான சந்தை விலை தொடர்ச்சியாக குறைவடைந்து செல்லுதான். அப்போ ஒரு சந்தையில ஒரு பொருளுக்கு நிரம்பல் குறைஞ்சா அந்த பொருளோட விலை என்ன செய்யும்? சந்தையில சப்ளை குறையுது. நம்மள யோசிக்க, இப்ப சப்ளை அதிகரிச்சா நிரம்பல் அதிகரிச்சா அதிகமான பொருள் சந்தைக்கு வந்துருச்சுன்னா அப்ப பொருளோட விலை குறைவடையும். மாறி யோசிங்க. அப்ப நிரம்பல் குறைஞ்சா சப்ளை சரியான குறையுது. கேஸுக்கான நிரம்பல் குறையுது, எரிபொருளுக்கான நிரம்பல் குறையுது. அதனால்தான் அதுகளோட விலைகள் பாரிய அளவு கூடுது. இலங்கை போடு நாட்டுல கேள்வி அதே அளவு தான், அதே ஆக்கள் தான் இருக்காங்க ஸ்ரீலங்கா. பணத்துக்கு 2 மடங்கு ஆகல. ஆனால் பிள்ளைல அதுகளோட விலைகள் தொடர்ச்சி அதிகரிச்சதுக்கான காரணம் ஒன்று நிரம்பல் குறைஞ்சமை, சப்ளை குறைஞ்சிச்சு. அப்ப பொருளுக்கான நிரம்பல் குறைஞ்சா அப்ப அந்த பொருளோட விலை அதிகரிக்கணுமே. ஆனாலும் விலை என்ன செய்தான்? தொடர்ந்து குறைஞ்சிட்டு போகுதுன்னா அப்ப நிச்சயமா கேள்வியில நிரம்பல்ல வந்த மாற்றத்தை விட பெரிய அளவான ஒரு மாற்றம் எங்க வந்திருக்கணும்? கேள்வி. சரி, கேள்வி என்ன செஞ்சா விலை குறையும்? நம்மள யோசிங்க, கேள்வி அதிகரிச்சா விலை அதிகரிக்கணும் படிச்சோம். அப்ப கேள்வி என்ன செஞ்சா? குறைஞ்சா விலை குறையும். அப்ப நிரம்பல் குறைஞ்சதை விடவும் கேள்வியானது அதிகமா குறைஞ்சிருச்சுன்னா அப்ப அந்த பொருளுக்கு சந்தையில டிமாண்டே இல்லையே, மதிப்பே இல்லாம போயிடும். ஒரு மதிப்பற்ற பொருளா சந்தையில அது மாறிடும். அப்ப அதோட விலையும் பெருமளவுக்கு குறைவடைந்து கேட்டாங்க. அப்ப இதை நீங்க ஒரு வரைவா கிரி காட்ட போனீங்க. சரிங்க இருக்கா? இதே மாதிரி முதல்ல 2 அச்சுகள் போட்டுக்கொள்ளுங்க. விலை ரூபா அலைகள் ஆரம்ப கேள்விக்கோடு டி, நிரம்பல் கோடு எஸ். அப்ப ஆரம்ப இது வாகனம். அப்போ சும்மா நோட் பண்ணிக்கிறது. வாகனத்தின் விலை போட்டு கொடுங்க. வாகனத்தின் விலை, வாகனத்தின் தொகை. பொருள் தெரிஞ்சா அந்த பொருளை போட்டு கொடுங்க. பொருள் தெரிஞ்சா அந்த பொருளை விலை தொகை போடுங்க. வாகனத்தின் விலை, வாகனத்தின் தொகை, வாகனத்தின் அளவு. ஆரம்பத்துல சமநிலை விலை, வாகனத்தின் சமநிலை விலை பிரைஸ் கியூ, குவான்டிட்டி கியூ, பிரைஸ் பி, குவான்டிட்டி கியூ. அப்ப இப்ப அப்ளை பண்ணுங்க சொல்ற தியரி. சந்தையில வாகனத்துக்கான நிரம்பல் குறைதான். அப்ப நிரம்பல குறைங்க. அப்ப நிரம்பல் குறைஞ்சா நிரம்பல் கோடு இடப்புற நகரும். அப்படி அப்ப நிரம்பல் கோடு நகர்த்துங்க. எஸ் 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 ஒன்னாக இடப்புற நகர்த்துங்க. அப்ப நிரம்பல் குறைஞ்சா நிரம்பல் கோடு இடப்புற நகரும் குறைக்கும். பேசிக்கா பாத்தீங்கன்னா கேள்வியில மாற்றம் இல்லைன்னா நீங்க தான் சந்திக்கிற புள்ளி. அப்ப விலை கூடி விலை கூடி ஆனாலும் விலை என்ன செய்யலாம்? குறைதான் சந்தி. அப்ப விலை குறையுதுன்னா அப்படி பாருங்க. குறையுதுன்னா பில இருந்து பி வந்து இப்படி மாதிரி வச்சுக்கோங்க. விலை குறையுதுன்னு சொல்லிக்கலாம். அப்போ நீங்க கீறும் போது அது அளவுல எடுத்துக்கிறீங்க, பிள்ளை வர. அப்ப விலை இப்ப இந்த இடத்துல சந்திக்கிற விலை இருந்தானே, விலை கூடித்தான் இருக்கணும். ஆனாலும் விலை என்ன செய்யுது? குறையுதுன்னா அப்ப கீழே வந்துருக்கணும் விலை. அப்ப இதை அப்படியே இணைச்சு பாருங்க கேள்வி கோட்டுல. அப்ப இதை கொண்டு இணைங்க. சரி, இதை கொண்டு இணைங்க புதிய நிரம்பல் கோட்டுல இங்க நான் இங்க வரும். அப்ப கேள்வி வந்து இப்படி வந்திருக்கும். அப்ப நிரம்பல் குறைஞ்சதை விடவும் அதிகமா என்ன குறைஞ்சிருக்கணும்? கேள்வி குறைஞ்சிருக்கணும். அப்ப அதிகமா குறைங்க கேள்வி. அப்ப கேள்வி குறைங்க. டி இருந்து நான் குறிச்சிருக்கேன். டி வந்தா மிகப்பெரிய அளவுக்கு கேள்வி குறையும். டி இருந்து டி ஒன்னா மிகப்பெரிய அளவுக்கு கேள்வி குறையும். சரி, இப்ப S1 கோடு D1 கோடு சந்திக்கிறபடியே பாருங்க.
இப்ப ரெண்டு சந்திக்கிற புள்ளி இது ஆரம்ப புள்ளி இ, இதான் புதிய புள்ளி E1, D1 கோடு S1 கோடு. அப்ப பாருங்க என்ன நடந்துச்சு, சரி மாறிட்டு அப்போ D1 கோடு S1 கோடு இங்க சந்திக்குது பிள்ளை. அப்போ போடுங்க E1. இப்ப இது என்ன சீட்டிங்களா பாருங்க, இப்போ விலை குறைஞ்சிருக்கு. சந்தை விலை P இருந்து P1 குறையுது, சமநிலை தொகை பெருமளவு குறையுது Q இருந்து Q1. அப்ப இந்த மாதிரியான வரைபடம் கீழே நீ அதுக்கான விளக்கத்தை எழுதி கொள்ளுங்க. அப்ப ஏன் இப்ப இங்க நிரம்பல் குறைஞ்ச போது விலை குறைஞ்சிருக்குன்னா, நிரம்பல் குறைஞ்ச அளவு விடவும் கேள்வி குறையும் அளவானது மிக அதிகமாக காணப்படுவதனால் சந்தை விலையானது குறைவடைந்து செல்லுகிறது. சரி, ஒரு எழுதினா சரி. ஓகே, சரி. அப்போ கேள்வி விளக்கத்தை வாகனங்களுக்கான சந்தை நிரம்பல் எஸ்ஸிலிருந்து S1 குறைவடையும் அளவை விட S1 குறையும் அளவினை விட வாகனங்களுக்கான சந்தை கேள்வியானது D இருந்து D1 மிக அதிக அளவில் குறைவடைவதனால் வாகனங்களுக்கான சந்தை விலையானது P இலிருந்து P1 வீழ்ச்சி அடைகின்றது, குறைவடைகின்றது. இன்னும் 2 கேள்வி தான் முடிச்சிடலாம். அடுத்து பாருங்க, வினாயிலுக்கு 54. இப்போ 54வது வினா, நுகர்வோர் பண வருமானம் அதிகரிப்பு, மெய் வருமானம் அதிகரிப்பு ஆகியன சாதாரண பொருளொன்றின் கேள்விக்கோட்டில் எத்தகைய மாற்றத்தை உண்டாக்கும் என விளக்குக. பண வருமானத்துல வர அதிகரிப்பு, மெய் வருமானத்துல வர அதிகரிப்பு ஒரு சாதாரண பொருளுக்கான கேள்விக்கோட்டில் எந்த தாக்கத்தை உண்டு பண்ணும்? சரி, இங்க கவனிக்கிற பிள்ளை, இப்போ பண வருமானத்துல வர அதிகரிப்பு என்றா, இப்ப நான் இது நோமலா படிச்ச தியரி தானே. பண வருமானத்துல வர அதிகரிப்பு என்றா பிள்ளைகள் இப்போ இங்க நான் வளமையா கொடுக்கிறோம் விலைக்கும் தொகைக்கும் அல்ல. பண வருமானத்துல வர அதிகரிப்புண்டா பங்கு பண வருமானம் தவிர்த்த ஏனைய காரணிகள் மாறாதிருக்கும். எடுப்போம் பண வருமானம்னா நுகர்வோன் வருமானம். அப்ப நுகர்வோன் பண வருமானம் தவிர்த்த மற்ற காரணிகள் மாறாதிருக்க, நுகர்வோன் பண வருமானம் அதிகரிச்சா என்ன நடக்கும்? பொருளுக்கான கேள்வி என்ன செய்யும்? அதிகரிக்க. கேள்விக்கோடு D இருந்து என்னவாக D1 பலப்புற நோக்கி நகர்த்திதான் வரும். இப்போ எண்ணத்துல வார அதிகரிப்பு, பண வருமானத்தில் வார அதிகரிப்பு என்பது நுகர்வோன் பண வருமானம் என்பது கேள்வியை பாதிக்கும் ஏனைய காரணிகளில் ஒன்றாகும். அப்படி எழுதணும். அப்ப பண வருமானம் தவிர்த்து மற்ற காரணிகள் மாறாதிருக்க, பண வருமானம் அதிகரிக்க
பொருளுக்கான கேள்வி அதிகரிச்சு கேள்விக்கோடு டி இருந்து D1 வலப்புறம் நகரும். இதுதான் ஆன்சர். அடுத்து 2வது பாடம். மெய் வருமானம் அதிகரிப்பு கோட்ல என்ன தாக்கத்தை உண்டு பண்ணும்? மெய் வருமானம், ரியல் இன்கம். இப்போ மெய் வருமானம் என்பது நாங்க படிச்சிருக்கோம். மெய் வருமானம் என்பது ஏனைய காரணிகள் மாறாதிருக்க பொருளின் விலையில மாற்றம் ஏற்படும் போது நுகர்வோட கொள்வனவு வலு மாற்றம் அடைதல் ஆகும். விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாறாதிருக்க குறித்த பொருளோட விலை மாற்றம் அடையும் போது அங்க நுகர்வோரோட கொள்வனவு ஆற்றலான மெய் வருமானம் மாற்றம் அடையும். அப்ப இங்க மெய் வருமானம் கூடுதா குறையுதா? அதிகரிக்குது. மெய் வருமானம் அதிகரிக்குதுன்னா பிள்ளைகள் அப்ப நிச்சயமா குறித்த பொருளோட விலை குறைவடையணும். அப்ப குறித்த பொருளோட விலை குறைவடையணும் என்பதுதான் கதை. அப்ப மெய் வருமானம் அதிகரிக்கணும் என்றால் குறித்த பொருளோட விலை குறையணும் தானே பிள்ளை? அப்ப குறித்த பொருளோட விலை குறையணும்னா PQ. அப்ப விலை P இருந்து என்னவாக P1 குறைவடைய அப்ப நுகர்வோனின் கொள்வனவு ஆற்றலான என்ன வருமானம்? மெய் வருமானம் அதிகரித்து அது இந்த கேள்வி தொகை Q-விலிருந்து Q1 அதிகரிக்க கோட்டின் வழியே A என்னும் புள்ளி என்னவாகும்? B ஆக மேல் நோக்கியா கீழ் நோக்கியா? கீழ் நோக்கி அசைவடையும். அப்ப பண வருமானம் அதிகரிக்க கேள்வி கோடு வலப்புற நகருது. மெய் வருமானம் அதிகரிக்க கோட்டின் வழியே என்ன அசைவு? கீழ் நோக்கிய அசைவு ஏற்படும். சரி, இதை விளைய சொல்லுங்க விஷயத்தை. அப்போ பண வருமானம் என்பது கேள்வியை பாதிக்கிற ஏனைய காரணிகள் உண்டு. மெய் வருமானம் என்பது ஏனைய காரணிகள் பிள்ளைகள் அங்க விலை மாறும் போது தானே மெய் வருமானம் மாறும். அப்படி விலை. அப்ப இடத்த 2 பிரிச்சு போட்டு குயிக்கா விளக்கம் எழுதணும். முதல்ல இப்ப இந்த வரைபடம் கேளுங்க. இலக்கிட்டு அதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் எழுதிப்போம். சரி, அப்ப இந்த வரைவுக்கு இருக்க விளக்கம் நிறுத்திக்காதுங்க. நுகர்வோர் பண வருமானம் என்பது கேள்வியை பாதிக்கும் ஏனைய காரணிகளில் ஒன்றாகும். நுகர்வோர் பண வருமானம் என்பது கேள்வியை பாதிக்கும் ஏனைய காரணிகளில் ஒன்றாகும். நுகர்வோர் பண வருமானம் என்பது கேள்வியை பாதிக்கும் ஏனைய காரணிகளில் ஒன்றாகும். நுகர்வோர் பண வருமானத்தில் ஏற்படுகிற அதிகரிப்பானது சாதாரண பொருளுக்கான கேள்வியினை அதிகரிக்க செய்து கேள்விக்கோட்டினை
டியிலிருந்து D1ஆக வலப்புறம் நகர்த்தும். கேள்விக்கோட்டினை டியிலிருந்து D1ஆக வலப்புறம் நகர்த்தும். டியிலிருந்து D1ஆக வலப்புறம் நகர்த்தும். சரி அவளை ஓகே. சரி, அடுத்து மெய் வருமான அதிகரிப்பு. மெய் வருமான அதிகரிப்பு என்பது ஏனைய காரணிகள் மாறாதிருக்க குறித்த பொருளின் விலை குறைவடையும் போது ஏற்படும். குறித்த பொருளின் விலை குறைவடையும் போது ஏற்படும். இப்ப எழுதி பாருங்க. குறித்த பொருளின் விலை P-இலிருந்து P1ஆக குறைவடைய நுகர்வோனின் கொள்வனவு ஆற்றலாகிய மெய் வருமானம் அதிகரித்து கேள்வித்தொகை Q-விலிருந்து Q1ஆக அதிகரித்து கேள்விக்கோட்டின் வழியே புள்ளியானது ஏயிலிருந்து பிக்கு கீழ் நோக்கி அசையும். ஓகே, இவ்வளவுதான் விஷயம். அதெல்லாம் இப்போ நீங்க 55வது நீங்க செய்யுங்க, 55வது நீங்க செய்யுங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 55வது பாருங்க, பின்வரும் ஒவ்வொரு நிலைமைகளிலும் கணனிகளுக்கான சந்தையில யாது நிகழும். அப்ப குறித்த பொருள் வந்து கணனி. அவ குறித்த பொருளை கணனியா எடுத்துக்கொண்டு நீங்க ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லணும். இப்ப மடிக்கணிகளோட விலை குறைஞ்சா, இப்ப மடிக்கணி என்பது அதுக்கான பதிலீடு தானே. பதிலீட்டு பொருளோட விலை குறைஞ்சா அப்ப குறித்த பொருளுக்கு கேள்வி அதிகரிக்கும். ஏன்னா அவ கேள்வி அதிகரிக்கும். சும்மா போட்டுக்கோங்க. மடிக்கணிகளோட விலை குறைஞ்சா கணனிகளுக்கான கேள்வி அதிகரிக்கும் தானே. அப்ப கணனிகளுக்கான கேள்வி அதிகரிச்சா கேள்வி கூட எங்க நகரும்? வலப்புற நகர். வலப்புற நகர் தான் சமநிலை விலையும் கூடும், சமநிலை தொகையும் கூடும். அப்படி பதில் எழுதணும். கணனி தயாரிப்புக்கான செலவுகள் குறைஞ்சா, அப்ப கணனி தயாரிப்புக்கான செலவுன்னா நிரம்பலை பாதிக்கிற காரணம். அப்ப உள்ளீடுகள விலை குறைஞ்சா நிரம்பல் தானே கூடும். அப்ப கணனிகளுக்கு நிரம்பல் கூடும். நிரம்பல் கூடுச்சுன்னா நிரம்பல் கோடு வலப்புற நகர சமநிலை விலை குறையும் புலையில் சமநிலை தொகை கூடும். கிரி பாருங்க. கணனி வாங்குவதற்கான அரசாங்க கொடுப்பனவு அதிகரிச்சா, அப்ப அரசாங்கம் கணனி வாங்குறதுக்கு கொடுப்பனவு தாரா மாற்றல் அப்படின்னு வீட்டுத்துறை. அவ கேள்வி தானே கூடும். அப்ப கேள்வி கூட கேள்வி கோடு வலப்புற நகரும். கேள்வி கூட அப்ப கேள்வி அதிகரிக்கும். 4வது, நுகர்வோன் பண வருமானம் அதிகரிக்கிறதும் கணனி உற்பத்திக்கான வேதனை மட்டும் உயர்வடைது. அப்ப யோசிக்க, நுகர்வோன் பண வருமானம் குடிச்சுன்னா கேள்வி கூடும். கணனி உற்பத்திக்கான வேதனை மட்டும் உயர்ந்தா நிரம்பல் கூடும். சரி, கணனி உற்பத்திக்கான வேதனை மட்டும் குறைஞ்சா சரி, அப்ப உற்பத்திக்கான செலவு குறையும், அப்ப நிரம்பல் கூடுமே. எப்படி ஒரு கிரி பாத்தீங்கன்னா அப்படித்தான் வரும். 2 போறோம். இது நிரம்பல் கோடு, இது கேள்வி கோடு டி. அப்ப 2 சந்திக்கும் போது கூட பிக்கு இப்படி ஒரு சமநிலை ஆரம்பத்துல
இப்ப கேளுங்க, ரெண்டையும் சேர்த்து கேளுங்க. நுகர்வோன் வருமானம் அதிகரிச்சா கேள்வி அதிகரிக்கும், டி இருந்து D1 ஆகும். சம அளவு அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. கணனி உற்பத்திக்கான வேதனை மட்டும் சம்பளம். சம்பளம் என்ன குறைஞ்சா உற்பத்திக்கான செலவு குறையுமே, உள்ளீடுகளை விலை குறைய, நிரம்பல் அதிகரிக்கும். எஸ்ல இருந்து என்னவாகும், S1 ஆக நிரம்பல் அதிகரிக்கும் விலை. இப்ப ரெண்டும் சந்திக்குது, D1 S1 இங்க சந்திக்கும் விலை தான் E1. அப்ப நிச்சயமா பதில் சமநிலை தொகை அதிகரிக்கும் விலை. அது எனக்கு விலை மாறாம இருக்கு, சில வேலை நீங்க கீர்ன வரவின்படி. சரி, வேதனை மட்டும் கூடுதல் அப்படி இல்லைங்க. ஓகே, நான் வேதனை மட்டும் குறைதல் விளங்கப்படுது. சில பிள்ளை ஓகே. இப்ப கணனி உற்பத்திக்கான வேதனை மட்டும் அங்க உயர்வடைதல் இருக்கிறான். நான் விளங்கப்படுத்திருக்க வேதனை மட்டும் குறைஞ்சா, வேதனை மட்டும் சம்பளம் கூலி குறைஞ்சா நீ உற்பத்திக்கான செலவு குறைய, நிரம்பல் கூடும். இப்ப நீங்க மாறி எடுத்துக்கொள்ளுங்க. சரி, நீங்க மாறி யோசிங்க. போ அப்ப இப்படி வந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு என்ன வந்துச்சுன்னா, அப்ப நீங்க இப்படி விலை மாறுதுன்னு சொன்னா இப்ப விலையில மாற்றம் இல்லைதானே. விலையில மாற்றம் இல்லைன்னா விலை மாறாதுன்னு பதில் எழுதாது. ஏன்னா இங்க ரெண்டும் சம அளவுல மாறல, அப்படி ஒண்ணு சொல்லல, சம அளவுன்னு சொல்லல. இப்ப நாம இதுக்கு மேல செஞ்சவினாலும் சம அளவு பார்த்தோம். அப்ப இங்க சில வேலை உனக்கு விலை கூடலாம், விலை என்ன செய்யலாம், குறையலாம். அப்ப விலை கூடலாம் குறையலாம். அப்ப நாங்க கொடுக்க வேண்டிய பதில் சமநிலை விலை மாற்றம் நிச்சயமற்றது. சமநிலை விலை மாற்றம் நிச்சயமற்றதுன்னு தான் கொடுக்கணும். நீங்க ரெண்டுமே சம அளவுல மாறுதுன்னு சொன்னாதான் மாறாதுன்ற பதில் கொடுங்க. இப்ப இந்த வினால நுகர்வோன் வருமானம் அதிகரிக்குது, கணனி உற்பத்திக்கான வேதனை மட்டும் குறையுது. அப்ப மாறி வரும் பிள்ளை. நான் இப்ப எஸ்கோட மாத்தி விடுறேன், இப்படி ஒரு எஸ்கோடு. பரவாயில்ல, இப்ப வேதனை மட்டும் குறையுது. வேதனை மட்டும் குறைஞ்சா நிரம்பல் வேதனை மட்டும் அதிகரிக்குது. உற்பத்திக்கான செலவு கூடி நிரம்பல் குறையும். அப்ப இப்படி வரும், எஸ்கோட S1 இப்படி வரும். அப்போ இங்க வரும் சந்திக்கிற புள்ளி. அப்ப நிச்சயமா சமநிலை விலை என்ன செய்யுது, அதிகரிக்கும். சமநிலை தொகை பாருங்க, எனக்கு இப்படி வரும், அப்படி வந்து மாறணும். சில வேலை உங்களுக்கு குறைஞ்சிருக்கலாம், என்னன்னா தொகை என்ன செய்யலாம், கூடி இருக்கலாம். அப்ப சமநிலை தொகை கூடி இருக்கலாம், என்ன குறைஞ்சிருக்கலாம். அது நீங்க கீர்ன அளவை பொறுத்து இருக்கு. அப்ப கொடுக்க வேண்டிய பதில் சமநிலை தொகை மாற்றம் நிச்சயமற்றது கொடுத்தீங்கன்னா சரி. சரிபடி. இதே மாதிரி அடுத்தது நீங்க 5வது கீறி பாருங்க. 5வது என்ன சொல்லுது, கணனி உற்பத்தியாளர்கள் எண்ணிக்கை குறைவடைந்து. அப்போ உற்பத்தியாளர் எண்ணிக்கை குறைஞ்சா நிரம்பல் குறையும், மற்றும் கணனி கொள்வனவாளர் எண்ணிக்கை அதிகரிச்சா கேள்வி அதிகரிக்கும். கீறி பாருங்க என்ன நடக்கும். சரி, அவ்வளவுதான். சரி, ஃபைனலா இதோட முடிச்சு 56வது வினா. 56வது வினா, கொஸ்டின் நம்பர் 56. பின்வரும் நிலைமைகள் தோற்றமடைய சந்தர்ப்பத்தை குறிப்பிடுக. இதுக்கு ஒரு பொருத்தமான சந்தர்ப்பம் என்ன, மிகை நிரம்பல் பூச்சியமாகுது. மிகை நிரம்பல் பூச்சியம் என்றா சந்தை சமநிலையின் போது. சந்தை சமநிலையின் போதுதான் கேள்வி தொகை நிரம்பல் தொகை ஒண்ணு கொண்டு சமன். அப்ப அங்க மிகை கேள்வியோ மிகை நிரம்பலோ தோன்றாது பிள்ளை. சரி, அடுத்து 2வது பாருங்க. 2வது பாருங்க, நுகர்வோர் மேலதிகம் பூச்சியமாகுதானா. இதை கவனி, நுகர்வோர் மேலதிகம் என்ற பிள்ளை, நுகர்வோர் மிகை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நுகர்வோர் மேலதிகம் என்ற நுகர்வோர் மிகை, இதெல்லாம் கடந்த காலத்துல எக்ஸாம்பிள் வந்திருக்கு பிள்ளை. அப்ப நுகர்வோர் மிகை பூச்சியமாக எப்போ, அப்ப அவர் வாங்க வந்த விலையும் வாங்கிய விலையும் ஒண்ணு கொண்டு சமனா வேணும். அப்ப இப்படி ஒரு கோடு, இந்த பார்த்து கொள்ளுங்க, இப்படி ஒரு கோடு. அப்ப நிரம்பல் கோடு வளமையா பிடிக்கிறீங்க. கேள்வி கோடு இப்படி வந்துச்சுன்னா பாருங்க, நம்ம கீழே காட்டுற இப்படி வந்துச்சுன்னா அப்ப இங்க ரெண்டு சந்திக்க இதோட நுகர்வோர் மிகை தானே. இது வாங்க வந்த விலை, இது வாங்கிய விலை. அப்ப இந்த கோடு அப்படியே இப்படியே கீழே வந்து 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 இந்த கோடு இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்படி வந்துச்சுன்னா டி. அப்ப கேள்வி கோடு அப்படியே வந்துச்சுன்னா இதுதானே சமநிலை விலை, அதோட இதுதான் என்ன விலை, ஆக கூடிய கேள்வி விலை. அப்ப வாங்க வந்த விலையும் வாங்கிய விலையும் ஒண்ணுக்கும் சமன் என்றாங்க நுகர்வோர் மிகை இருக்காது.
இந்த மிகை எல்லாமே உற்பத்தியாளர் மிகை மட்டும்தான் இருக்கும். ஆனா நுகர்வோர் மிகை அப்படியே இல்லாம போயிடுது. அப்ப நுகர்வோர் மிகை பூச்சியமா இருக்கும். கோடு இப்படி இருந்தா அது என்ன சந்தர்ப்பம்? பிஇடி முடிவிலியா இருக்கிறது. அப்ப விலை கேள்வி பூரண நிகழ்ச்சி உடையது. அப்ப விலை கேள்வி பூரண நிகழ்ச்சி உடையதல். பிஇடி முடிவிலி. அப்ப அவர் வாங்க தயாரான விலையும் வாங்கிய விலை சமனா இருக்கு. அதே மாதிரி வளமுனர் மேலதிக பூச்சி, இது மாதிரி யோசிங்க. அப்ப உற்பத்தியாளர் பூச்சின்னா மற்ற சைடுல வரணும். நிரம்பல் கோடு இப்படித்தானே போகணும். இதே சேப்ல தான் போகணும். நிரம்பல் கோடு வரணும். இப்படிமா இது எஸ் கோடு வரணும். இப்படி டி கோடு வளமையா வர மாதிரி வரும். இப்படி வரும் டி கோடு. இப்படி பாருங்க. அப்ப இதோட நுகர்வோர் மிக இருக்கும். இந்த உற்பத்தி மிக இல்லாமலே போயிருக்கு. ஏன்னா இதுதான் நிரம்பல் கோடு விலையச்ச வெற்றத்துல ஆக குறைந்த நிரம்பல் விலை. ஆக குறைந்த நிரம்பல் விலை இதுதான். ரெண்டும் சந்திக்கிற சமண விலையும் இது. அப்ப விற்க வந்த விலையும் வித்த விலையும் ஒண்ணு கூட சமனா இருக்கும். எஸ் கோடு இப்படி போகணும். அப்ப அது பிஇஎஸ் முடிவு. விலைசார் நிரம்பல் பூரண நிகழ்ச்சி உடையது. விலைசார் நிரம்பல் பூரண நிகழ்ச்சி உடையது. அடுத்து நுகர்வோர் மிகை அதிகமாக இருத்தல். நுகர்வோர் மிகை அதிகமாக அர்த்தம் அவர் வாங்க வந்த விலைக்கும் வாங்கிய விலைக்குள்ள கெப் கூட வரும். அப்பதான் மிக ஜாஸ்தியா இருக்கும். அப்ப வாங்க வந்த விலைக்கும் வாங்கிய விலைக்கும் இடையிலான அந்த இடைவெளி அதிகமா இருக்கணும். எப்போ அப்ப அந்த மிக அதிகமா இருக்கணும். அந்த கெப் வந்து எப்ப ஜாஸ்தியா இருக்கு. சரி, இங்க பாருங்களேன். இப்ப நான் ஒரு வரைபடம் கேள்வி காட்டுறேன். இப்படி இப்ப இந்த வரைபடத்தை பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க. இப்போ இது எஸ் கோடு, இது டி கோடு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கு டி கோடு. கட் பண்ணி இப்ப விளங்கப்படுத்தின கருத்து. அப்ப இங்க சந்திக்கும். அப்ப இது முழுவதும் யாரு மிகை? உற்பத்தியாளர் மிகை மட்டும்தான் இருக்கும். அங்க யாரு மிகை இருக்காது. நுகர்வோர் மிகை இருக்காது. ஏன்னா வாங்க வந்த விலையில் தான். இப்ப இந்த கோடை கொஞ்சம் அப்படியே நகர்த்துவோம் நாங்க. இப்ப இந்த கோடு இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஐடியா தான். இப்படி வருது. அப்ப இப்படி வருதுன்னு சொன்னா இங்க பாருங்க. அப்ப இதுதானே சமநிலை. அப்போ இதுதானே வாங்க வந்த விலையா இருக்கு. இதுதானே வாங்க வந்த விலை. அப்ப இந்த பரப்பு தான் யாரு மிகை? நுகர்வோர் மிகை. அப்ப இப்ப நுகர்வோர் மிகை வருதா வரலையா? வருது. அப்ப இங்க பாருங்க கதைய. நுகர்வோர் மிகை எண்ணத்துல இருந்து பூச்சியத்திலிருந்து இப்ப அதிகரிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்ப பூரண நிகழ்ச்சி உடையதுல இருந்து என்ன வந்தா? நெகிழ்ச்சி உடையதா வரும்போது மிகை கூடும். அவர் தானே இது நிகழ்ச்சி உடையது தானே. தொகையச்சுக்கு மென்சார் கோடு இப்படி வந்தா கட் பண்ண இப்படி வந்தா கோடு. இது என்ன நிகழ்ச்சி? இது தொகையச்சுக்கு தானே மென்சாயும். அப்ப இது நிகழ்ச்சி உடையது. இது எதுக்கு மென்சாய்? விலையச்சுக்கு மென்சாய் வந்தா அங்க ஒரு நிகழ்ச்சி அற்றது. அப்ப இங்க இவ்வளவுமே மிகை. இவ்வளவு மிகை. அப்ப இது ரெண்டு எங்க அதிகமா இருக்கு மிகை? நிகழ்ச்சி உடையது இல்லையா நிகழ்ச்சி அற்றது இல்லையா? நிகழ்ச்சி அற்றது இல்ல. அப்படியே வந்து என்ன பாருங்க. இப்படியே போயிட்டு இப்படி கோடு வர ஆரம்பிச்சுன்னா அங்க நுகர்வோர் மிகை முற்று முழுவதும் வந்து. நுகர்வோர் மிகை முற்று முழுவதும் வந்துட்டு நீங்க அந்த டைம்ல விலைய தொகையால பெருக்கிட்டா மிகை. விலைய தொகையால பெருக்கினா மிகை. அதெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு. அப்ப இப்படியே மேல போக 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 அந்த கெப் கூடுமே. அப்ப கெப் கூட கூட மிகை கூடும். அப்ப நுகர்வோர் மிகை எங்க அதிகமா இருக்கும்? நிகழ்ச்சி அற்றதுலையா நிகழ்ச்சி உடையது? நிகழ்ச்சி அற்றதுல அதிகமா இருக்கும். அப்ப குறிச்சு கொள்ளுங்க. அப்ப நுகர்வோர் மிகை அதிகமாக இருக்கும். விலை கேள்வி நிகழ்ச்சி அற்றதில். விலை கேள்வி நிகழ்ச்சி அற்றது. உற்பத்தியாளர் மிகை குறைவாக இருத்த. அப்ப அதிகமாகத்தில் நீங்க யோசிச்சு பாருங்க. நான் குறைவா இருக்கிறது விளக்கப்படுத்தினேன். சரி, அப்ப உற்பத்தியாளர் மிகை. அப்ப எதுக்கு இன்னொரு வரைபடம். உற்பத்தியாளர் மிகை வருகிற கீழே காட்டுறீங்க. பாருங்க ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். உற்பத்தியாளர் மிகை வரப்போறோம். இது டி கோடு. இப்படி இது என்ன நிகழ்ச்சி? இது நிகழ்ச்சி உடையது தானே. இது நிகழ்ச்சி உடையது. அப்ப நிகழ்ச்சி உடையதா இருந்தா இதுதானே உற்பத்தியாளர் மிகை. இது உற்பத்தியாளர் மிகை.
அப்ப நெகிழ்ச்சி உடையதா இருந்தா இது. சார் இதே நெகிழ்ச்சி அற்றதுன்னா கூட எப்படி வரும்? தொகையச்சல் தானே போகும். எப்படித்தானே போகும்? நெகிழ்ச்சி அற்றது. அப்ப நெகிழ்ச்சி அற்றதுல எப்படி அதை போக முடியாது? கோடு இப்படி போகும் கோடு. அப்ப இத்தனை எக்ஸ்போர்ட். அப்ப இது நெகிழ்ச்சி அற்றது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, கோடு தொகையச்சிருந்து போனா இந்த முழு சரிவகமும் தானே மிகை. அப்ப மிகை கூடுமா குறையுமா? மிகை கூடும். அப்ப எங்க மிகை அதிகமா இருக்கும்? நெகிழ்ச்சி அற்றது. அப்ப எங்க குறைவா இருக்கும்? கேள்விக்கு நிரம்பலுக்கு ஒரே மாதிரி தான் வரும். கேள்விக்கு நிரம்பலுக்கு ஒரே மாதிரி தான் வரும். அப்ப நெகிழ்ச்சி அற்றதுல அதிகமா இருக்கும். அப்ப இங்க பாருங்களேன், ஒரு ஐடியா. இங்க பாருங்க, இப்படித்தானே இருந்துச்சுடா. இப்படி வர 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 மிகை கூடுதா? கூடி 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 இப்படி வந்தா கூடி 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 இப்படி வந்துருச்சுன்னா கோடு முழுவதும் மிகை. முழுவதும் மிகை. கோடு இப்படியே வர 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 இப்படியே வந்துச்சுன்னா ஆனா மிகை இல்லை, மிகை பூச்சி. அப்ப அந்த அசைவுகளை பார்த்து கொடுக்கு. அப்போ உற்பத்தியாளர் மிகை குறைவாக இருக்கும், விலை நிரம்பல் நெகிழ்ச்சி உடையதா உள்ள போது. இவ்வளவுதான் விஷயம். இப்ப உங்களுக்கு அடுத்த பக்கம் எல்லாம் கொஞ்சம் எம்சிக்கு இருக்கு, வினாக்கள் இருக்கு. அப்ப அந்த வினாக்களை நீங்க இருக்கா செய்திருக்கல, அந்த வினாக்களுக்கு செய்துட்டு வாங்க. நம்ம அதுகளை கரெக்ஷன் பண்ணுவோம் கிளாஸ்ல வச்சு. ஓகே. அந்த 66வது வினாக்கு மட்டும் வாங்க. 66வது வினாக்கு மட்டும் வாங்க. அது கொஞ்சம் நல்ல ஒரு வினா. 66வது வினாக்கு மட்டும் வாங்க. அதை மட்டும் கொஞ்சம் விளங்க சிறப்படை. அந்த வினா கொஞ்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல ஒரு வினா. ஃபுல்லா ஒரு டெக்னிக்கலான வினாக்கள். 66வது வினா கொண்டு வா. 66வது வினா, குறித்த ஒரு பண்டத்தின் நிரம்பல் கோடு உற்பத்தி மூலப்புள்ளி கூடாக ஆரம்பித்து செல்லும் நேர்கோடா. அப்ப அவங்க சொல்றதை செய்து பாருங்க. அப்ப நீங்க இப்படி கீறி கொடுங்க, இப்படி கீறிக்கிட்டு நிரம்பல் கோடு மூலப்புள்ளி கூட போலாம். அப்படி போலாம். சரி, அப்படி கீறி விட்டுங்களே. அப்ப நிரம்பல் கோடுக்குள்ளே மூலப்புள்ளி கூட போதும். சரி, இப்ப இதுல ஒரு ஸ்பெஷல் அம்சம் இருக்கு. கோடு மூலப்புள்ளி கூட போனா எந்த புள்ளியில நிகழ்ச்சி கண்டா நிகழ்ச்சி என்னவா இருக்கும்? ஒன்றுதானே அழகு நிகழ்ச்சி. கோடு மூலப்புள்ளி கூட போனா எந்த புள்ளியில நிகழ்ச்சி கணிச்சா நிகழ்ச்சி ஒன்றா இருக்கும், அழகு நிகழ்ச்சியா இருக்கும். சரி, இப்பண்டத்தின் சமநிலை சமநிலை அப்ப நிச்சயமா ஒரு கேள்வி கொடுக்கிறது தான் போறோம். கேள்வி கொடுக்கிற போறோம். சமநிலையில கேள்வி நிகழ்ச்சி நிரம்பல் நிகழ்ச்சின்னு 2 மடங்கா. அப்போ கேள்வி நிகழ்ச்சி நிரம்பல் நிகழ்ச்சி 2 மடங்கு என்ன அர்த்தம்? நிரம்பல் நிகழ்ச்சி 1 இருந்தா அப்ப விலை கேள்வி நிகழ்ச்சி 2 தானே இருக்கும். அத்தனை 2 மடங்கு. நிரம்பல் நிகழ்ச்சி என்னவா இருக்கும்? 1 தான். இது எங்க கணிச்சாலும் எங்க கணிச்சாலும் 1 தான். அப்ப சமநிலையில கேள்வி நிகழ்ச்சி நிரம்பல் நிகழ்ச்சியோட எத்தனை மடங்கா? 2 மடங்குண்டா. அப்ப பிஎஸ் 1 பிடி எவ்வளவு இருக்கும்? 2. 2 உங்களுக்கு படிச்ச தியரிப்படி நடுப்புள்ளிக்கு மேல தானே வரணும். இதுல சாதாரண இங்க ஆரம்பிக்கிறீங்க கேள்வி போடுனா இப்படிதான் கீழே போறீங்க. அப்ப நடுப்புள்ளிக்கு மேலே நடுப்புள்ளிக்கு இல்லையா? நடுப்புள்ளிக்கு மேல. அப்ப சாதாரண இப்படிதான் நடுப்புள்ளி வரும். அப்ப இப்படி மாறிக்கிறீங்க கோடு. அப்ப இப்படி மாறிதான் உங்களோட டி கோடு வரும். சும்மா ஒரு ஐடியா தான் வரும். அப்ப இங்க மாதிரி சந்திக்கிறது தான் இந்த இப்போ ஈஸியா புரிஞ்சுக்கும் விஷயத்த உங்களுக்கு பார்த்தாவே வளைக்குது. அவ்வளவு இப்ப எக்ஸாம்பிளுக்கு அப்ப நடுப்புள்ளின்றது இங்க தானே வரணும். அப்ப மேல ஒரு மினிட்ஸ். சரி, இப்போ இந்த வரவை பார்த்தா உங்களுக்கு புரியுது எந்த மிகையை விட எந்த மிகை ஜாஸ்தி. இது அவ்வளவு யாருடைய மிகை? நுகர்வோர் மிகை. அப்ப நுகர்வோர் மிகையை விடவும் என்ன மிகை அதிகம்? உற்பத்தியாளர் மிகை ரொம்ப ஜாஸ்தி. பாருங்க, இவ்வளவு பெரிய பரப்பு யாருடைய மிகை? உற்பத்தியாளர் மிகை. அப்ப இந்த டைம்ல எப்படி இருக்குன்னா இந்த நுகர்வோர் மிகையை விட 2 மடங்கு உற்பத்தியாளர் மிகை இருக்கும். அதான் நீங்க கீறி பார்த்தாதான் உங்களுக்கு தெளிவா புரியும். இன்னும் வசனமா பார்க்காம கீறி பாருங்க. அப்ப நுகர்வோர் மிகையை விட உற்பத்தியாளர் மிகை 2 மடங்கு அதிகம் இல்லையா? நீங்க நம்பர் போட்டு பாருங்க, ஈஸியா உங்களுக்கே புரிஞ்சுக்கும். ஒரு எதிர்மாட்டு தரவு நாமளே செய்து பார்ப்போம். சரி, இப்ப நிகழ்ச்சிக்கேற்ப சரியா கணிக்கிறதுன்றது சிக்கல் தான். சரியா கணிக்கிறேன் நம்மளே. சரி, வேணா பாருங்க, இங்க போற 100 ரூபாய் விலை. சரி, அப்ப இங்க போடுகிற பிள்ளை
இவர்களே சார் நான் கற்பனை ஒரு தர தர உங்களுக்கு 75 ரூபா கொடுக்குறோம். இதான் ஆகக்கூடிய கேள்வியில 75 ரூபா. சமநிலை விலை நாங்க எடுத்துக்கிறோம் 50 ரூபா. இப்ப வர சரியா உங்களுக்கு புரியும் 50 ரூபா. அப்ப நடுப்புள்ளிக்கு மேலதானே இருக்கு. நடுப்புள்ளினா இப்ப 75 ரூபா நடுப்புள்ளின்றது 37 ரூபா 50. அப்ப அதுக்கு மேல இப்ப நீங்க கணிச்சு பாருங்க கம்ப்ளீட்டா ஒரு விட. இப்ப நீங்க பிஇடி கணிச்சு எப்படி வரும்? அப்புறம் பிஇடிக்கு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்கோம். பிஇடி பிஇன் கீழ் பி செய்ய மேக்சிமம் டிமாண்ட் பிரைஸ் எவ்வளவு விலை? சமநிலை விலை 50 ரூபா தானே. சமநிலை விலை 50 ரூபா, அதன் கீழ் 50 ரூபா செயல் எவ்வளவு ஆகக்கூடிய கேள்வியில் 75 ரூபா. நானா நம்பர் எடுத்திருப்பேன். இப்ப நீங்க 50 பிரிக்கணும் எவ்வளவு தாங்க செயல் 25 அளவு ஒரு செயல் 2 அப்ப நினைக்கிறேன் நேருக்கு 2 சரி சரி எவ்வளவு? இப்ப நிகழ்ச்சி 2 சரி. இப்ப பிஎஸ் கணிக்கிறீங்கன்னா நீங்க அது எப்படியுமே பிஎஸ் வந்து ஒண்ணுதான் வரும். அதுக்கு அதே மாதிரி சமன்பாடு பிஎஸ் பியின் கீழ் பி செய்ய மினிமம் சப்ளை பிரைஸ் வரும். பியின் கீழ் பி மைனஸ் எம்எஸ்பி. அப்ப எவ்வளவு பிரைஸ்? 50 ரூபா பிரைஸ். 50 ரூபா மைனஸ் எவ்வளவு ஆக குறைந்த நிலப்பரப்பில் 0. அப்ப என்ன விட சரி 50 50 பிரிக்கணும் 50 மாறி வருது. இது எப்படி கவுண்டர் மாத்தி தெரியும். 50 இப்படி வரும்படி எம்எஸ்பி கொஞ்சம் சமன்பாடு ரூபாய் கட்டுறேன். இல்ல இது நார்மலா போய் 50 ஒன்றுல வரும். அப்ப 50 பிரிக்கணும் 50 ஆள். அப்ப 50 பிரிக்கணும் 50 ஆள் சொல்லணும். இருந்த சைக்கிள் என்ன எப்படி வரும் சமன்பாடு? சரி இப்ப வர சமன்பாடு அப்ப 50 நான் மாதிரி 50 மைனஸ் ஒரு பூச்சி இல்லை. சரி 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 நான் அதை மாறிடு. அப்ப 50 பிரிக்கணும் எவ்வளவு தான் 50,000 வரும். எல்லாருமே சரி. அப்ப இது ஒன்றாவது இது 2 சரி. இப்ப மிகை கணிச்சு பாருங்க. மிகை அப்ப நுகர்வோர் மிகை எப்படி நுகர்வோர் மிகை சொல்லுங்க. 75 ரூபாயில இருந்து 50 ரூபாய் கழிச்சு 2000 பிரிச்சு தொகை விடும். தொகை நாங்க போட்டு பாரு 200 போட்டுக்கோமா ஒரு 7 மாற்றம் 200. இப்ப பாருங்க இந்த 2 வெட்டுப்பட்ட ஒண்ணு தரப்படு கழிச்சா எவ்வளவு? 25 into 100 எவ்வளவு வரும்? 2500 ரூபாய் நுகர்வோர் மிகை. அதே மாதிரி பாருங்க உற்பத்தியாளர் மிகை சமநிலை விலை எவ்வளவு? 50 ரூபாய் குறைந்தபட்ச விலை 0.2000 தொகை 200 தானே. பெருக்கிட்ட உண்டு. அப்ப 50 பேருக்கு 100 ஆள் எவ்வளவு வரும்? 5000. இப்ப சொல்லுங்க எதை விட இது அதிகம்? நுகர்வோர் மிகை 2 மடங்காக உற்பத்தியாளர் மிகை. தேடுமுடைய 3 அது நுகர்வோர் மிகை 2 மடங்காக உற்பத்தியாளர் மிகை. இவ்வளவுதான் விஷயம். இதெல்லாம் பிராக்டிகலா நீங்க செய்ய வேண்டிய வினாக்களே ஒழுங்கா செய்து காட்டுங்க. ஏன்னா சரி அப்ப மற்ற பகுதியான வினாக்கள்லாம் செய்யுங்க. அப்ப நாளைக்கு எக்ஸாம் நான் உங்களுக்கு எக்ஸாம் டைம் போடுற குரூப்ல ஓகே அந்த டைமுக்கு ஏற்ப வந்து எக்ஸாம் செய்யுங்க. சரியா? ஓகே சந்திப்போம்.